தனக்காக தினமும் பிரசாதம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்னோட பக்தனுக்காக மீனாட்சி அம்மன் செய்த திருவிளையாடல் என்னன்னு தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மடப்பள்ளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஸ்ரீனிவாசன். அவர் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தன். மீனாட்சி அம்மனுக்கு தினமும் பிரசாதம் ரெடி பண்ணி கொடுக்கறத தன்னோட வாழ்நாள் பாக்கியமா நினைக்கக்கூடியவர். ஒரு நாள் ரொம்பவும் களைப்பா இருக்கு அப்படின்றதால வடப்பள்ளியில உள்புறமா தாள் போட்டுட்டு, அம்மா மீனாட்சி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், அப்புறம் என்னைய எழுப்பி விடுங்க, அப்படி எழுப்புனாதான் நான் உங்களுக்கு பிரசாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கே கட்டளை போட்டுட்டு தூங்குறாரு சீனிவாசர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மடப்பள்ளி கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசன், அம்மா மீனாட்சி, இப்படி என்னை கைவிட்டுட்டேயே, நான் என்ன பண்ணுறது, பிரசாதத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே திகைத்து நிற்கிறாரு. அப்போ அங்கே வந்த ராஜாவோட சேவகர்கள், என்னையா பிரசாதம் ரெடியா, அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பால் சாதம், தயிர் சாதம், பொங்கல், புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக பிரசாதங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சீனிவாசர் திகைச்சு நிற்கிறார். நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனால் இவ்வளோ பிரசாதம் ரெடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திகைத்து போய் நிற்கிறாரு. ராஜாவோட சேவர்கள் அம்பாளுக்கு படைக்கிறதுக்காக அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. குருக்கள் பிரசாதம் சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபாராதனை காட்டுறதுக்காக திரையை விளக்குறாரு. அப்போ அம்பாளோட மாணிக்க மூக்குத்தி காணாமல் போயிருக்கு. இதை பார்த்த குருக்கள், அம்மா மீனாட்சி, என்ன சோதனமா இது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கேட்ட சீனிவாசருக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அவர் பயந்து போய் நிற்கிறாரு. அப்போ ஒரு அசரீரி ஒலிக்குது, யாரும் பயப்படாதீங்க, தினமும் எனக்கு பிரசாதம் தயார் பண்ணி கொடுத்து என்னோட வயிறை குளிர வைக்கக்கூடிய என்னோட அதீத பக்தனான மடப்பள்ளி சீனிவாசன், அம்மா இன்னைக்கு எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் உறங்குறேன், அப்புறம் என்னைய எழுப்பி விடுங்க, நான் பிரசாதம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் போய் பார்க்கும்போது அந்த குழந்தை அசதியில் தூங்கிக்கிட்டு இருந்தது. தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய எந்த தாயாவது தட்டி எழுப்புவாளா? அதனால தான் பிரசாதம் நானே தயார் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். மடப்பள்ளியில் வெளிச்சம் கம்மியாக இருந்ததால் என்னோட மூக்குத்தியை அங்கே எடுத்து வச்சுட்டு நான் பிரசாதம் ரெடி பண்ணி முடித்தேன். மடப்பள்ளியில் போய் பாருங்க, என்னோட மூக்குத்தி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீதி நின்றுடுச்சு. இதை கேட்ட உடனே சீனிவாசர் மதுரை மீனாட்சி அம்மனோட காலில் விழுந்து கதறி அழுகிறாரு. எந்த பிறவியில் நான் செய்த பாக்கியமோ, என் தாய் எனக்காக இறங்கி வந்து ஒரு திருவிளையாடலே நடத்தியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி அழுகிறாரு சீனிவாசன். This video sponsored by BuyMoTE Shopping. BuyMoTE Shopping is one of the best online shopping app. இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். உங்களுக்கு இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கும்மிருட்டின் குடல் கிழித்து கொன்றில் ஏழும் பெண்ணோடியே